உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த முருகன் சிலையிலேருந்து இப்பயும் ஒரு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி முருகன் மேலே சரியான ஒரு பக்தியில் இருந்தார். முருகனுக்காக ஒரு அழகான சிலையை வடிக்கணும்னு சொல்லிட்டு பல நாள் ட்ரை பண்ணி ஒரு சிலையை வடிக்கிறார். அந்த சிலை ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அதே ஊரில் தான் சோழ மன்னன் ஒருத்தர் இருக்கான். அந்த சிற்பி செஞ்ச தலையை பார்க்கறதுக்காக வரான். பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிறான். இவ்வளோ அழகான சிலையா, இந்த மாதிரி ஒரு சிலை நம்ம நாட்டில் இருந்தால் சூப்பராகுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த சிலையை பிடுங்குறான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிலையை அவன் திரும்பவும் செய்யக்கூடாது, வேறு எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிற்பியோட கட்ட விரல்களை வெட்டிடுறான். அப்படி அந்த சிற்பிக்கிட்ட இருந்து கொண்டு வரப்பட்ட சிலை தான் சிக்கல் சிங்காரவேலன் கோவில் இருக்க அந்த முருகன் சிலை. கட்டவிரல் இல்லாமல் கூட என்னால் சிலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு முருகனுக்காக இன்னொரு சிலை செய்யலாம். அந்த முருகனை பார்க்கறதுக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தோட இருக்கிற மாதிரி ஒரு மனித உருவத்தில் அந்த சிலை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையோட சிறப்பாக மயிலோட கால் மட்டும் தான் தரையில் பட்டிருக்கும். முருகன் வந்து மயில் மேலே உட்காந்துருப்பாரு. முருகனோட கால் அந்த தரையில் பட்டுக்கவே பட்டுக்காது. இந்த தகவல் அந்த சோழ மன்னன் அறிஞ்சு திரும்பி அந்த சிப்பியை பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலை அந்த இடத்துல இருந்து இயந்திரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்காரு. பக்கத்தில் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிலையை பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மண்டை குழம்பி போய் பக்கத்தில் இருக்க அந்த ஒளி எடுத்து அந்த சிலமலை விட்டுருக்கான். அந்த சிலமலை பட்டு முருகன் மயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற முருகனுக்கு ரத்தம் வரும். இங்கே அந்த முருகனை கொஞ்சம் போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உயிரோட யாரோ உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியும். இந்த சிலை இருக்கிற கோயில் தான் எட்டுக்குடி முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்